அரிய நோயால் பாதிக்கப்பட்ட விஜய் மனைவி சங்கீதா வெளியான அந்த மிக முக்கியமான துயர செய்தி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஜய் அவர்கள். விஜயுடைய அப்பா பெரிய ஒரு இயக்குனர். அதே மாதிரி விஜயுடைய அம்மா மிக முக்கியமான ஒரு பாடகி. இப்படியாப்பட்ட இயக்குனருக்கும் பாடகிக்கும் பிறந்த ஒரே மகன் விஜய் அவர்கள். விஜய் தமிழ் சினிமாவில் ஹீரோவா ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 69 படங்கள் நடிச்சிருக்காரு. இதுல முக்காவாசி படங்கள் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே கொண்டிருந்த விஜய் அவர்கள் திடீர்னு மக்கள் என்ன இந்த அளவுக்கு ஆதரிச்சிருக்காங்க, அவங்களுக்காக நான் சினிமாவை விட்டுட்டு அரசியல்ல களமிறங்க போறேன். சினிமாவை விட இப்போ அரசியல்ல தான் நிறைய பிரச்சனையை போயிட்டு இருக்கு. தமிழக மக்களுக்கு நல்ல தலைவன் தேவைப்படுறான். அதனால நான் இப்போ அரசியல் கட்சி ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு தாவேகா அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நிறுவி அதன் மூலயமா மக்களுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க போட்டிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகி மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இவரு அரசியலுக்கு போனா கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் விஜயால தாங்கிக்க முடியாது, அது நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாது அப்படின்னு விஜயுடைய மனைவி சங்கீதா ஆரம்பத்துல விஜய தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. விஜய் அவர்கள் சங்கீதாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு மகனும் ஒரு மகளும். ஆனா யாரோட பேச்சுமே கேட்காம விஜய் அவர்கள் நான் இப்போ மக்களுக்காக மக்களுடைய பாதையில போறேன், என்னோட பாதையில என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்தா வாங்க, இல்லைன்னா என்னை விட்டு தாராளமா நீங்க ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு தனது மனைவியும் மகளையும் ஒதுக்கி விட்டார் விஜய் அவர்கள். அதுல கடுப்பாகி கோவப்பட்டு விஜய் மனைவி சங்கீதாவும் அவங்களுடைய பசங்களை அழைச்சிட்டு லண்டன் போயிட்டாங்க. லண்டன்ல அவங்களுடைய அம்மா வீடு இருக்கு. அங்கதான் சங்கீதா கடந்த ஒரு 4-5 வருடங்களாவே தங்கியிருக்காங்க. இது வரைக்கும் விஜயை பார்க்கவும் வரல, விஜய் கிட்ட பேசவும் இல்லை. அடிக்கடி சங்கீதா விஜயை கால் பண்ணி பேச ட்ரை பண்ணாலும் விஜய் அவர்கள் சங்கீதாட்ட பேசவே இல்லையா. சங்கீதாவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி தான் விட்டுருக்காரு. இது எல்லாமே சங்கீதாவுக்கு தீராத மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், எதற்காக என்ன இப்படி வெறுத்து ஒதுக்குறாரு, அப்போ அவருக்கு மக்கள் தான் முடிக்கணும், எதுக்காக எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சங்கீதா பல நாட்கள் நைட்ல தூங்காம அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அப்போதைக்கு சங்கீதாவுக்கு அவங்களுடைய குடும்பத்தினரும் அவங்களுடைய மகனும் தான் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே தனது கணவர் இப்படி பண்றது சங்கீதாவில் ஏத்துக்க முடியல. அதுவும் குறிப்பா கடைசியா விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கரூர்ல 41 பேர் இறக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா விஜய் தான் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டாரு. அதோடைய வழக்கு கூட தொடர்ந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இந்த செய்தி எல்லாமே சங்கீதாவுக்கு தீராத மன உளைச்சல் ஏற்படுத்துனுச்சு. எல்லாருமே விஜய் தான் காரணம்னு சொல்லி குற்றம் சாட்டுறது சங்கீதாவுக்கு பயங்கர ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தினது. ஏற்கனவே சங்கீதாவுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கு. அதன் காரணமா சங்கீதா அடிக்கடி மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இப்பெல்லாம் பண்ணது சங்கீதாவுக்கு இன்னும் மன உளைச்சல் ஏற்படுத்தி, அதனால அவங்க சரியா மாத்திரைகள் சாப்பிடாம தனது உடம்பை பார்த்துக்காம சரியா தூங்காம சாப்பிடாம இருந்த சங்கீதாவுக்கு நேற்று தினம் திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அனுமதிக்கப்பட்ட சங்கீதாவை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் இவங்களுக்கு ஒரு வகையான அரிய வகை நோய் தாக்கியிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா தான் இவங்க உடல்நிலை கவலைக்கிடமா மாறி இருக்கு அப்படின்னும், அதற்காக சிகிச்சைகள் அவங்க உடனடியாக எடுத்தே ஆகணும், இவங்களை இந்த நோயை குணப்படுத்துறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ இந்தியாவில் மருந்தே கிடையாது, சொல்லப்போனா லண்டன்லயும் கிடையாது, இவங்களை நீங்க அமெரிக்கா இல்லை சிங்கப்பூர் உடனடியாக கொண்டு போங்க, அங்க கொண்டு போய் சிகிச்சைக்கு உட்படுத்தினா மட்டும்தான் இவங்களை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா காப்பாற்றுவதே கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிருக்காங்களாம். இந்த செய்தி சற்று முன் இணைத்து வெளியாகி உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.